இந்த tutorial series உடைய 29th வீடியோ. இதில் வந்து having class அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். போன வீடியோவில் group by பார்த்தோமா, அந்த group by அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டோட ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரின்னு வச்சுக்கலாம். அந்த group by ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணும்போது ஒரு சில கண்டிஷன்ஸ் வைக்கணும்னா அதை வேர் கிளாஸ் யூஸ் பண்ணி வைக்க முடியாது. அதுக்கு பதிலாக இந்த having class யூஸ் பண்ண போகிறோம். ஸோ போன வீடியோவில் தான் பார்த்தோம். செலக்ட் கவுண்ட் ஆஃப் ரெஜிஸ்டர் சிட்டி ஃப்ரம் பர்சனல் குரூப் பை சிட்டி. ஸோ இந்த சிட்டியில் ஒவ்வொரு சிட்டியில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்கிற கவுண்ட் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணோம். எனக்கு இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பெரிய டேட்டாபேஸ், இது வந்து ஒரு 8 ரோ இருக்கிற ஒரு டேட்டாபேஸ் தான். நம்மகிட்ட ஒரு 1,00,000 ரெக்கார்ட் இருக்கிற ஒரு டேட்டாபேஸில் இந்த மாதிரி ஒரு டேட்டா வருது. அதில் வந்து எனக்கு வந்து எந்த சிட்டிலெலாம் கவுண்ட் வந்து 2க்கு மேலே இருக்கோ அது மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நான் வந்து வேர் கவுண்ட் ஆஃப் ரெஜிஸ்டர் இஸ் கிரேட்டர் தேன் 2 அப்படின்னு யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா வேர் கிளாஸ் வந்து அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ். இதுதான் அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ். கவுண்ட், ஆவரேஜ், சம் இதெல்லாம் பார்த்தோம்ல, இதெல்லாம் தான் அக்ரிகேட் ஃபங்க்ஷன். இந்த மாதிரி அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸோட வேர் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு தான் ஹேவிங் சொல்லி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஹேவிங் அதாவது குரூப் பை சிட்டி, இந்த சிட்டியை குரூப் பண்ணிடுங்க. ஹேவிங்னா அந்த கண்டிஷன் எந்தெந்த இடத்துல எல்லாம் கவுண்ட் வந்து 2ஓட கிரேட்டராக இருக்கோ அதை மட்டும் பிரிண்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்கோம். ஸோ கோயம்புத்தூருங்கிற ஒரே வேல்யூ மட்டும்தான் கிரேட்டர் தேன் 2 இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ லெஸ் தேன் 4 போடுவோம். ஸோ 2ன்னு வந்துருச்சு. ஸோ இப்படி தான் ஹேவிங் கிளாஸ் யூஸ் பண்ணணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.